நம்பர் 1ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் சின்ன சைஸ் பக்கெட்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடியில் உடஞ்சிருக்குங்க. பட் இந்த பக்கெட்டை நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசராக சூப்பராக மாற்றிக்கலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணி முடிச்ச பிறகு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு இந்த பக்கெட்டுடைய டாப் போர்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாட்டம் போர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பிரதீக்ஷா, ரீத்து, சூர்யா, கனகவல்லி, நாகமீனா, ஜஷ்வந்த், ஹஷிஃபா, ஹபிபுல்லா, ஹேமலதா, தாரா நாகராஜன், ரஞ்சித், லதா பாபு, அன்னபூரணி, தீபா, நந்தினி, சங்கரி கிருஷ்ணன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேங்க. பாட்டம் போர்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்ச பிறகு பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து பக்கெட் வந்து ரெட் கலர் இல்லைங்களா, ஸோ அதனால் ரெட் கலர் பெயிண்டே எடுத்திருக்கேன். அதே ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெயிண்ட்டும் அதிகமாக செலவாகாது, பார்க்கவும் அழகாக இருக்குங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே அந்த ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சிங்க அப்படின்னாவே சூப்பராக வந்து ஆறிடுங்க. பாருங்கள், நான் ஆற வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இதை பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா கரண்டிகள்லாம் போட்டு வைக்கக்கூடிய கரண்டி ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நைஃப் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடர், சீப்பு, பொட்டு எல்லாமே போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸ்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.